السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 60. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 60ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 60ஆம் நாள் பாடத்துல நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அதில் முதலாவது ஹதீஸ் ஆகிறது நான் போர் தொடுப்பேன் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கு. அப்போ இந்த ஹதீஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, முதலாவதாக இந்த ஹதீஸானது ஹதீஸ் குதுசியாக இருக்கு. அல்லாஹ் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. இப்ப அல்லாஹு தஆலா சொல்வான், என்னுடைய நேசரை யார் வெறுப்பாரோ, யார் எதிர்ப்பாரோ அவரோடு நான் போர் செய்யக்கூடியவனாக இருப்பேன், அவரோடு நான் போர் தொடுப்பேன் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சொல்வான் என்று சொல்லி, அவனுக்கு எல்லா மாகமும் நானாகவே இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ என்னுடைய அடியான், அந்த அடியான் குறித்தான சில சிறப்புகளையும், அவன் அல்லாஹுவை நெருங்குவதற்கு என்னென்ன முயற்சிகளை அவன் செய்கிறான் என்பதை சொல்லி, அவன் என்னை நெருங்க முயற்சி செய்கின்றான் என்று சொன்னால், என்னுடைய பொருத்தம், என்னுடைய பிரியம் அவனை அடைந்து விட்டது என்று சொன்னால், அவன் கேட்கக்கூடிய அனைத்தையும் நான் கொடுப்பேன். அவனுக்கு நான் முழு பாதுகாப்பை வழங்கக்கூடியவனாக இருப்பேன். அவனுடைய எல்லாமுமாக நானே இருக்கக்கூடியவனாக இருப்பேன். அவனுடைய உறுப்பாகவே நான் மாறிவிடுவேன். அவனுக்கு எப்படி அவனுடைய உறுப்புகள் அவனுக்கு கூடயே இருக்கின்றதோ அதுபோல நானும் அவனோடு இருக்கக்கூடியவனாக இருப்பேன் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சொல்ல வருவான். அப்போ இதன் காரணமாக நான் போர் தொடுப்பேன் என்ற இந்த தலைப்பின் கீழ் இந்த முதலாவது ஹதீஸை நம்ம அமைத்திருக்கின்றோம். இப்பொழுது 2வது ஹதீஸு எந்த தலைப்பை சார்ந்தது என்று பார்க்கும் பொழுது, நான் விரைந்து வருவேன் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அப்ப இந்த ஹதீஸும் ஒரு ஹதீஸ் குதுசியாகத்தான் இருக்கு. அல்லாஹு தஆலா சொன்ன விஷயம்தான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா என்ன சொல்றானா, என்னுடைய அடியான் என்னை நெருங்க ஒரு ஜான் அளவு வந்தா நான் அவனோடு ஒரு முழம் அளவிற்கு நான் நெருங்கி வருவேன். அவன் என்னோடு ஒரு முழம் அளவு நெருங்கி வந்தா நான் அவனோடு 2 முழங்கள் நெருங்கி வரக்கூடியவனாக இருப்பேன். இன்னும் அவன் என் பக்கம் நடந்து வரக்கூடியவனாக இருந்தா அவன் பக்கம் நான் ஓடி வரக்கூடியவனா இருக்கிறேன். நான் விரைந்து வரக்கூடியவனா இருக்கிறேன். அந்த அளவிற்கு என்னுடைய அடியானை நான் நேசிக்கின்றேன்.
அப்போ எப்படிப்பட்ட அடியானவன்? சாதாரணமான அடியான் கிடையாது. அல்லாஹுடைய லிகாவிற்காக, அல்லாஹுடைய அந்த நன்மைக்காக வேண்டி விரைந்து செயல்படக்கூடிய, முயற்சி செய்யக்கூடிய அந்த அடியானுக்கு தான் எப்படிப்பட்ட சிறப்பு. அப்படிப்பட்ட அடியானை தான் அல்லாஹு தாலா நெருங்கி வரக்கூடியவனா இருப்பான். அப்படிப்பட்ட அடியானோடு தான் அல்லாஹு தாலா இருக்கக்கூடியவனா இருப்பான். அப்படிப்பட்ட அடியான் தான் நடந்து வந்தா அல்லாஹு தாலா ஓடி வரக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. இதன் காரணமாக தான் நான் விரைந்து வருவேன் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல நாம் இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மட்டும்தான் நாம் பேச இருக்கின்றோம். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். அம்மல் ஹதீஸு, இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஹதீஸுகள் ஆகிறது. 95வது ஹதீஸு. அப்ப இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸுகளுடைய அந்த வரிசையின் பிரகாரம் இது 95வது ஹதீஸாக இருக்கு. ஃபல் அவ்வலு, எனவே இது முதலாவது ஹதீஸாக இருக்கு. என்ன பாடத்துல? இந்த பாபுல் முஜாஹதா, நன்மையின் பக்கம் முயற்சி செய்யுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்ல இது முதலாவது ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு என்பதை பார்க்கும் பொழுது, அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அவர்கள் சொன்னார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இன்னல்லாஹ தஆலா, நிச்சயமாக உயர்ந்த அல்லாஹு தஆலா ஆகிறவன். கால, அவன் சொன்னான். அப்போ அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸ் குதுசியாக நமக்கு அமைகின்றது. இப்ப அல்லாஹ் சொல்றான் பாருங்க, மன் ஒருவன் ஆதாலி வலியன், என்னிடத்தில் என்னுடைய நேசரை எந்த ஒருவன் எதிர்ப்பானோ, பகமை காட்டுவானோ, ஃபகத ஆதன்துஹு பில் ஹர்பி, எனவே திட்டமாக போரை கொண்டு, போர் செய்வதை கொண்டு நான் அவனுக்கு அறிவித்து விட்டேன். அப்போ ஒருத்தவன் என்னுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நேசரான ஒருவரை எவன் ஒருத்தனை பகைத்து கொள்கிறானோ, எதிர்த்து கொள்கிறானோ, அவன் மீது நான் போரை கொண்டு அவனை அறிய வைப்பேன்னு என்ன அர்த்தம்? அவனை நான் போரால் அவனை எதிர்ப்பேன், அவனோடு நான் போர் தொடுப்பேன் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக கூற வருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் அல்லாஹு தஆலா சொல்றான், வமா தகர்ரப இலைய அபதி, என்னுடைய அடியான் என் பக்கம் அவன் நெருங்க முடியாது. பிஷைஇன், ஒரு விஷயத்தை கொண்டு நெருங்க முடியாது. எப்படிப்பட்ட விஷயம்? அஹப்ப இலைய, என் புறத்தில் மிகவும் விருப்பமான விஷயமான ஒன்று. மிம்மஃப்தரல்து அலைஹி, அவன் மீது நான் எந்த ஒன்றை ஃபர்லாக ஆக்கினேனோ, எந்த ஒன்றை நான் கடமையாக ஆக்கினேனோ அந்த ஒன்றை விட எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயத்தை கொண்டு என் அடியான் என் பக்கம் நெருங்கிவிட முடியாது. அப்போ நான் எது என்னுடைய அடியானுக்கு ஃபர்லா ஆக்கியிருக்கிறேனோ, கடமை ஆக்கியிருக்கிறேனோ, அந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமாக என்னை அவன் அடைந்து கொள்ளலாம், என்னை அவன் நெருங்கி கொள்ளலாம். அது அல்லாத மற்ற விஷயங்களை கொண்டு அவன் என்னை நெருங்கிவிட முடியாது
என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றான். இருந்தாலும் ஒமா யஸாலு அப்தி, என்னுடைய அடியான் நீங்கவில்லை, இப்போ நிரந்தரமாக இருக்கிறான். யதகர்ரபு இலைய, என் பக்கம் அவன் நெருங்குவது, அவன் நெருங்குவான். அப்போ என் பக்கம் அவன் நெருங்குதல் என்ற முயற்சிப்பதை என் அடியான் நீங்காமல் இருக்கிறான். என் பக்கம் அவன் நெருங்கணும்னு சொல்லி அவன் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். எப்படி? பின் நவாஃபிலி, இதர விஷயங்களை கொண்டு. பின் நவாஃபில்னா உபரியான விஷயங்களை கொண்டு. அப்ப உபரியான அந்த அமல்களை கொண்டு என்னை எப்படியாவது நெருங்கிடலான்னு என்னுடைய அடியான் போரிட்டு கொண்டே இருக்கிறான், முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஹத்தா, எதுவரை என்று சொன்னால் உஹிப்பஹு, நான் அவனை நேசம் கொள்ளும் வரையிலும் என்னுடைய அடியான் நஃபீலான அந்த தொழுகையில வச்சு உபரியான இந்த காரியங்கள்லாம் வச்சு என்னை நெருங்கி விடலாம் என்று அவன் முயற்சித்து கொண்டே இருக்கிறான். அப்படி இருக்க ஃபஇதா அஹபப்துஹு, நான் அவனை நேசித்து விட்டால் குந்து, நான் ஆகிவிடுவேன் சம்அஹு, அவனுடைய செவியுறும் தன்மையாக. அந்த செவியுறும் அந்த தன்மை இருக்கா இல்லையா, ஒரு விஷயத்தை அவன் கேட்கிறான் இல்லையா, அந்த கேட்கும் அந்த செவியாக நான் ஆகிவிடுகிறேன். அல்லதி, அது எத்தகைய செவி என்றால் இஸ்மஉ பிஹி, எதை அவன் கேட்பானோ அந்த ஒரு செவி. அவன் எதையெல்லாம் கேட்கிறானோ, பிற விஷயங்கள்லாம் அவன் கேட்டுக்கொண்டிருக்கான் இல்லையா தன்னுடைய காதுனால, அந்த காதாக, அந்த காது கேட்கக்கூடிய அந்த செவி திறனாக நான் ஆகிவிடுகிறேன் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னும் சொல்றான் வபஸருஹு, இன்னும் அவனுடைய பார்வையாக நான் ஆகிவிடுகிறேன். அல்லது எத்தகைய பார்வை? யுப்சிரு பிஹி, அதை கொண்டு அவன் பார்ப்பானே, அப்படிப்பட்ட பார்வை. அப்போ எதையெல்லாம் அவன் பார்க்கிறானோ அப்படிப்பட்ட அந்த பார்வையாக நான் அவனுக்கு ஆகிவிடுகிறேன் என்பதை சொல்றான். இன்னும் சொல்றான் ஒயதஹு, இன்னும் அவனுடைய கையாக நான் ஆகி வருகிறேன், கரமாக ஆகி வருகிறேன். அல்லதி, அது எத்தகைய கரம் என்று சொன்னால் யப்துஷு பிஹா, அந்த கையை கொண்டு அவன் பிடிப்பானே. இப்போ ஒரு விஷயத்தை அந்த கையை கொண்டு பிடிப்பான் இல்லையா, ஒரு பொருளை பிடிக்கிறான், அந்த கையை கொண்டு ஒரு விஷயத்தை பிடித்துக் கொள்கிறான், ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்கிறான். அப்படிப்பட்ட கை, அந்த கையாகவும் நான் அவனுக்கு ஆகி விடுகிறேன். இன்னும் சொல்றான் ஒரு ஜிலஹு, இன்னும் அவனுடைய காலாக நான் ஆகிவிடுகிறேன். அல்லத்தி, எத்தகைய கால்? எம்ஷி பிஹா, அந்த காலை கொண்டு அவன் நடப்பானே, அத்தகைய காலாக நான் அவனுக்கு ஆகி வருகிறேன். அப்போ எங்கெல்லாம் அவன் நடக்கிறானோ அந்த காலை கொண்டு நடக்கிறான் இல்லையா, அவனுடைய காலாக நான் ஆகிவிடுவேன் அப்படின்னு சொல்றான். அல்லாஹு தஆலா இதன் மூலமா என்ன சொல்றான்? அவன் கேட்கக்கூடிய திறனாக நான் ஆகிவிடுவேன்னா அவன் கேட்கிற எல்லாத்திற்கும் நான் பொறுப்பு. அவன் எதையெல்லாம் கேட்கிறானோ அதோடு நானும் கேட்கக்கூடியவனா இருக்கிறேன், அவனோடு சேர்ந்து நானும் பயணிக்கக்கூடியவனா இருக்கிறேன் என்பதை அல்லாஹு தஆலா பதிவு செய்யறான். அவன் எதையெல்லாம் பார்க்கிறானோ அப்படிப்பட்ட பார்வையாக நான் அவனுக்கு ஆகிறேன்னு சொன்னா, அவன் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையிலும் நான் கலந்து இருக்கிறேன், அந்த பார்வையில் நான் ஊடுருவிருக்கின்றேன் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சொல்ல வருகிறான். அவருடைய கையாக ஆகியிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அந்த கையை கொண்டு என்னென்ன நல்ல காரியங்களை செய்கிறானோ அந்த காரியங்களோடு நானும் அவனுக்கு ஒரு துணையாக இருக்கிறேன், நானும் அவனுக்கு ஒரு கையாக நான் அவனுக்கு அமைகின்றேன் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னும் நான் அவருடைய காலாக இருக்கிறேன் சொல்றான். அவன் நடப்பானா இல்லையா, அப்படிப்பட்ட கால். அப்ப அந்த காலை கொண்டு என்னென்ன நல்ல காரியங்களுக்கு அவன் செல்வானோ அந்த அனைத்து காரியங்களுக்கும் அந்த காலை கொண்டு அந்த காலோடு நான் சாட்சியாக இருப்பேன் என்பதை அல்லாஹு தஆலா முழுமையாக சொல்றான். அப்போ அப்படிப்பட்ட என்னை அடையக்கூடிய, என்னை நெருங்க வேண்டும் என்று முயற்சிக்கக்கூடிய அந்த அடியானுக்கு எல்லாமாகவும் நான் இருப்பேன், அவனுடைய அனைத்து செயலாகவும் நான் அவனுக்கு அமையக்கூடியவனாக இருப்பேன் என்பதை அல்லாஹு தஆலா சாட்சி பூர்வமாக கூறான். சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். இன்னும் என்னிடத்தில் அவன் கேட்டால்
அதைத்துஹு நான் அவனுக்கு கொடுத்து விடுவேன். இப்போ என்கிட்ட ஏதாவது ஒரு தேவனை அந்த அடியான் என்கிட்ட வந்து கேட்கிறான், எனக்கு இது ஒரு தேவை இருக்கு யா அல்லாஹ், இது எனக்கு நிறைவேற்றித்தா யா அல்லாஹ் அப்படின்னு என்னோடு வந்து கேட்டான்னு சொன்னா, அவன் கேட்கிற எல்லா விஷயத்தையும் நான் அவனுக்கு வழங்கிருவேன். எல்லா விஷயத்தையும் அவனுக்கு நான் கொடுத்து விடுவேன் என்பதை அல்லாஹு தஆலா சொல்ல வருகிறான். இன்னும் சொல்றான், வல இனிஸ்தஆதனி என்னிடத்தில் அவன் பாதுகாவல் தேடுபவனாக அவன் ஆகியிருந்தால் லஉஈதன்னஹு திட்டமாக நிச்சயமாக நான் அவனுக்கு பாதுகாப்பு தருவேன். பாதுகாவலை அவனுக்கு தரக்கூடியவனாக இருப்பேன் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு விஷயமா என்கிட்ட அவன் தஞ்சம் புகுறான், யா அல்லாஹ் என்னை காப்பாத்த எனக்கு வேற வழி இல்லை, நீதான் இருக்கிற யா அல்லாஹ், என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும் யா அல்லாஹ் அப்படின்னு என்னிடத்துல அவன் இஸ்திஆதா பாதுகாவல் தேடுகிறான் என்று சொன்னால், அவனுக்கு நானே பாதுகாவல் வழங்கக்கூடியவனா இருப்பேன். அவனுக்கு அவனுடைய பாதுகாப்பிற்கு முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவனை முழுமையாக நான் பார்த்துக் கொள்வேன் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக அல்லாஹு தஆலா சொன்னதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். ரவாஹுல் புகாரியு இந்த ஹதீஸினை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை பதிவு செய்யறாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா நன்மையின் பக்கம் முயற்சிப்பது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது ஒமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய என்பதாக சொன்னான். என் பக்கம் அவன் நெருங்கி வருவதில் அவன் முயற்சி செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான். என் பக்கம் அவன் வந்துகிட்டே இருக்கிறான். முயற்சி செய்து வந்தா என்ன அர்த்தம்? நான் அவனுக்கு எதையெல்லாம் நன்மையான காரியம் சொன்னனோ, அவனுக்கு எதையெல்லாம் கடமையான காரியங்கள் சொன்னனோ, அந்த காரியங்களை எல்லாம் தொடர்ந்து அவன் செய்து கொண்டே இருக்கிறான். எதற்காக? என்னை அடைவதற்காக. அப்போ அந்த நன்மையின் பக்கம் அவன் முயற்சிக்கிறான் அல்லவா? அப்போ அந்த ஒரு விஷயம் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட காரணத்தினாலதான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா நன்மையின் பக்கம் முயற்சி செய்யுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடியதாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இதுதான் 95வது ஹதீஸாக இந்த ஹதீஸு நமக்கு அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸில் கூறப்பட்ட ஒரு சில வார்த்தைகளுடைய அந்த விளக்கத்தையும் அது எப்படி வாசிக்கணும் என்பதையும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். பாருங்க, ஆதந்துஹு ஆதந்துஹு என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னாங்களா இல்லையா? எங்க எங்க ஆதந்துஹு என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னானா இல்லையா? அதற்கான அர்த்தத்தை சொல்றாங்க. அலம்துஹு நான் அவனுக்கு பகிரங்கமாக அறிவித்து விட்டேன். பி அன்னி முஹாரிபுன் லஹு அவனோடு போர் செய்யக்கூடியவனாக நிச்சயமாக நான் இருக்கின்றேன் என்பதை அவனுக்கு நான் அறிய வைப்பேன். அப்போ நான் அவனோட போர் செய்ய தயாரா இருக்கிறேன், அவனோடு நான் போர் தொடுக்க தயங்க மாட்டேன் என்பதை இதன் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த ஆதந்துஹு என்ற வார்த்தையின் மூலமாக சொல்ல வருகிறான் என்பதை பதிவு செய்யறாங்க. அடுத்தபடியாக இஸ்தஆதனி என்பதாக ஒரு வார்த்தையை நமக்கு மேல சொல்லி காட்டினாங்க. வல இனிஸ்தஆதனி என்பதாக சொன்னாங்களா இல்லையா? இப்போ அந்த வார்த்தை ரிவாயத்து செய்யப்பட்டது பின்னூனி வபில் பாஇ நூனை கொண்டும் இன்னும் பாவை கொண்டு ரிவாயத்து செய்யப்பட்டது, அறிவிக்கப்பட்டது என்ற ஒரு கூடுதல் செய்தியையும் நமக்கு இங்கு தெரிவித்து தருகிறார்கள். அப்போ இங்க இஸ்தஆதனி என்று நூனை கொண்டு ரிவாயத்து செய்யப்பட்டிருக்கு. அப்ப அந்த நூனை கொண்டு ரிவாயத்து செய்யப்பட்டிருக்கு, ஒபில் பாவை கொண்டு ரிவாயத்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இன்னொரு சில ரிவாயத்துல இந்த நூன் இல்லாம இங்க பாவை வச்சு இஸ்தஆதபி என்பதாக இதை கொண்டும் ரிவாயத்து செய்யப்பட்டிருக்கின்றது, அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ அடுத்தபடியாக நாம் இப்பொழுது 96வது ஹதீஸை நம்ம பார்ப்போம்.
ரியாது சாலிஹின் கிதாப் வரிசையில் இது 96வது ஹதீஸு. அஸ்ஸானி, இது 2வது ஹதீஸாக இது இருக்கு. எப்படி இந்த பாபுல் முஜாஹதா, இந்த முயற்சி செய்யுதல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்ல இந்த ஹதீஸானது 2வது ஹதீஸாகவும் இது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸு யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அன் அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொற்றும் அவங்க அறிவிக்கிறாங்க. ஃபீமா, ஒன்றிலே, யர்வீஹி அன் ரப்பிஹி, தன்னுடைய ரப்பை தொட்டும் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை கொண்டு அவர்கள் அறிவிப்பார்களோ அந்த விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அஸ்ஸ வ ஜல்ல, கண்ணியமிக்க இன்னும் மகத்துவமிக்க அந்த அல்லாஹ்விடமிருந்து. அப்போ அல்லாஹு தஆலாவிடம் இருந்து ரிவாயத்து செய்த ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ், இதுவும் ஹதீஸ் குதுசி, அல்லாஹுவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அறிவிப்பார்களோ அந்த ஒரு விஷயத்தில இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தொட்டு அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸையும் அல்லாஹு தஆலாவின் மூலமாக சொல்லக்கூடிய ஹதீஸின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் குதுசியாக இந்த ஹதீஸ் நமக்கு அமைகின்றது. அப்ப பாருங்க, கால, அல்லாஹு தஆலா சொன்னா, இதா தகர்ரபல் அப்து இலைய ஷிப்ரன், என் பக்கம் அந்த அடியான் நெருங்கி வந்தால், ஷிப்ரன், ஒரு ஜான் அளவு அவன் நெருங்கி வந்தால், தகர்ரபது இலைஹி, அவன் பக்கம் நான் நெருங்கி விடுவேன், திரான், ஒரு முழம் அளவு அவன் பக்கம் நான் நெருங்குவேன் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ என்னுடைய ஒரு அடியான் அவன் என் பக்கம் ஒரு ஜான் அளவு நெருங்கி வரான், என்னை அடைய வேண்டும் என்று ஒரு ஜான் அளவு நன்மைகளை செய்து என் பக்கம் நெருங்கி வருகிறான் என்று சொன்னால் அவன் பக்கம் நான் முழமளவு நெருங்கி வருகிறேன். அப்போ ஜானு முழம்னா நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்போ அந்த அளவு தான் அல்லாஹு தஆலா சொல்றான். அவன் ஒரு அடி எடுத்து வச்சா நான் 2 அடி எடுப்பேன் அப்படின்னு மாதிரி ஒரு கருத்தில் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். அப்ப அவனை விட அதிகமாக நான் அவனை நெருங்கக்கூடியவனாக இருப்பேன் அல்லாஹு தஆலா சொல்றான். இப்போ அதிகமா நெருங்கக்கூடியவனா இருப்பேன்னா அவன் என் பக்கம் நன்மைகளை தேடி என் பக்கம் ஓடோடி வரக்கூடியவனா இருப்பான்னா, அவனுக்காக, அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், அவனுக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அதை தீர்த்து வைத்து அந்த பிரச்சனைகளை சுமூகமாக்கி அவனோடு நான் நெருங்கி வரக்கூடியவனா இருக்கிறேன். அவனுக்கு எல்லா காரியத்திலும் நான் துணையாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை இதன் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு பதிவு செய்து தருகிறான். அடுத்தபடியாக சொல்றான் பாருங்க, வைதா தகர்ரப இலைய திரான், என் பக்கம் ஒரு அடியான் அவன் நெருங்கி வந்தால், திரான், ஒரு முழம் அளவு அவன் நெருங்கி வந்தால், தகர்ரபது மின்ஹு பான், அவனோடு நான் நெருங்கி விடுவேன், பான், 2 முழம் அளவிற்கு நான் அவனோடு நெருங்கி வருவேன் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ அந்த அடியான் ஒரு முழம் என்னை நெருங்கி வந்தால் சொன்னா அவனிடத்தில் நான் 2 முழமாக நான் அவனை நெருங்கி விடுவேன். அப்போ அவன் என்கிட்ட கொஞ்ச தூரம் வந்தா அதை விட கூடுதலான தூரம் அவனை நான் அடையக்கூடியவனா இருப்பேன். அவனை தாண்டி அவனை காட்டிலும் நான் நெருங்கக்கூடியவனாக அவன் இருப்பேன் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சொல்ல வருகிறான். அடுத்தபடியாக, வஇதா அதானி யம்ஷி, என்னிடத்தில் அவன் நடந்து வந்தால், அதைத்துஹு, அவனிடத்தில் நான் வருவேன், ஹர்வலத்தன், விரைந்து வருவேன், விரைவான நிலையில் நான் வருவேன். அப்போ அவன் என்கிட்ட நெருங்க வேண்டும் என்பதாக அவன் நடந்து வந்தால்னு சொன்னா நான் அவன்கிட்ட விரைந்து வருவேன். அப்பனா நான் அவன் பக்கம் நான் ஓடோடி வரக்கூடியவனா இருப்பேன். அப்போ அவனை விட நான் ஃபாஸ்டாக, அவனை விட நான் வேகமாக அவனை நெருங்க கூடும், நான் அவனை நெருங்குவேன் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக
சொல்ல வருகிறான். ரவாஹுல் புகாரியு, இந்த ஹதீஸினை புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா என்ற இந்த நன்மையின் பக்கம் முயற்சி செய்தல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியானை பற்றி சொல்லும் பொழுது, அவன் என் பக்கம் கொஞ்ச தூரம் வந்தா நான் அவன் பக்கம் நிறைய தூரம் வரக்கூடியவனா இருப்பேன் என்ற ஒரு கருத்தை தான் இந்த ஹதீஸ்ல மூலமாக நமக்கு சொல்ல வருகிறான். அப்போ அவன் நன்மையின் பக்கம் அவன் விரைந்து செல்லக்கூடியவனாக இருந்தால், நன்மையின் பக்கம் அவன் முயற்சி செய்து வரக்கூடியவனா இருந்தா, அந்த முயற்சிக்காக நான் அவன் எதிர்பார்க்காத கூலியை நான் தரக்கூடியவனா இருக்கிறேன். என்ன அவன் அடைய வேண்டும் நினைச்சா நான் அவனை அதற்கு முன்னதாகவே அடைந்து கொள்ளக்கூடியவனா இருக்கிறேன் என்ற ஒரு விஷயம் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படக்கூடிய காரணத்தினாலதான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா, நன்மையின் பக்கம் முயற்சி செய்யுதல் என்ற தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது நமக்கு அமைகின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நான் விரைந்து வருவேன் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இன்றைய பாடத்துல நாம் இந்த 95வது ஹதீஸையும் இந்த 96வது ஹதீஸையும் பற்றி நாம் பேசினோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 97வது ஹதீஸை பற்றி நாம் பார்ப்போம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.